ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தா தெரியும். இப்போ லினக்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2 வேரியன்ட் இருக்குது. லினக்ஸ் VMware இமேஜஸ் ஒன்று இருக்குது, லினக்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜஸ் ஒன்று இருக்குது. நம்மள்ட்ட விர்ச்சுவல் பாக்ஸ் தான் இருக்குது. இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜில் வந்து 2 வேரியன்ட் கொடுத்துறாங்க. 32 பிட்டு ஒன்று, 64 பிட்டு ஒன்று. ஏன் இது 64 பிட்டு, உங்களே 32 பிட்டாக இருந்தால் 32 பிட்டு கொடுத்துருங்க. இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு 2 டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை போய் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே போங்க. இப்போ நம்மளுக்கு செட்டப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ். இதுக்குள்ளார போனால் இப்படி வரும், எம்டியாக காட்டும். ஃபர்ஸ்ட் நீங்கள் லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இம்போர்ட் கேட்கும், இம்போர்ட் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு லினக்ஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் லினக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனால் ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் பேஸ் மெமரினா நம்மளுக்கு ரேம், நம்மளுக்கு 1 GB ரேம் வச்சா போதும். ஒன் GB, வேறு எதுவும் இல்லை மாற்ற வேணாம். ப்ராசர் போங்க. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து 4 ப்ராசர் இருக்குது, அதனால நான் 2 வச்சுருக்கேன். சில பேருக்கு 8 CPUs இருக்கும், அவங்க கூட 2 கூட 3 கூட வச்சுக்கலாம், இல்லை 4 வச்சுக்கலாம். நான் வந்து 2 வச்சுருக்கேன் 4 இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் நெட்வொர்க் போங்க. நெட்வொர்க் போனால் நெட்வொர்க் வச்சா நம்மளுக்கு சில பேருக்கு இப்படி வராது. நெட்வொர்க்கும் வராது, செலக்ட் நெட்வொர்க்னு வரும். அவங்க என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணிட்டு ஃபைல் ப்ரிஃபரன்ஸ், இதில் நெட்வொர்க் போனீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். இப்போ திரும்பியும் வந்து நெட்வொர்க் செலக்ட் ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துருக்கும். நெக்ஸ்ட் USB போய் 1.1 இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும் கைஸ்.
இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். யூசர் நேம் கேட்கும். இது எல்லாருக்கும் உள்ள டிஃபால்ட்டாக ஒரே இது தான். யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்டு வந்து அதுக்கு ஆப்போசிட் TOOR கொடுத்து சைனிங் கொடுங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு லினக்ஸ். ஓகே, பை கைஸ்.